அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அரசு உதயபெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கான ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவிகளுக்கான மாதம் 1000 உதவித்தொகை. அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2021 அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பேர் புதிய பெண் திட்டம் பேர் வச்சாங்க. இப்போ அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்த்துக்கலாம். புதிய பெண் திட்டம் மேலும் விரிவாக்கம். தூத்துக்குடியில் 30ஆம் தேதி மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறாரு. அரசு உதயபெறும் பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டத்தை மு க ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். இனி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த விரிவாக்க திட்டத்தை தூத்துக்குடி டிசம்பர் 30ஆம் தேதி நடக்கும் இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுக பல அறிவிப்புகளை வெளியிட்டது. அதில் ஒன்று கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம். அதன்படி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்று பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேரும் மாணவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதற்கு புதுமை பெண் திட்டம் அப்படி பேர் வச்சாங்க. அதன் பிறகு கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படி பேர் வச்சாங்க. இந்நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதை அரசு ஏற்றுக்கொண்டது. அதையடுத்து இந்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் பட உள்ளது. இதற்கான தொடக்க விலை தூத்துக்குடி டிசம்பர் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக வங்கியாளர், அரசு அலுவலர்கள், கல்லூரி தொடர்பு அலுவலருடன் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதை யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கிறது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் புதுமை பெண் திட்டம் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த திட்டம் இப்போ விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ அரசு உதயபெறும் பள்ளிகளை பிறகு மாணவர்களுக்கும் இது செல்லும் சொல்லியிருக்காங்க. இந்த குட் நியூஸை முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.